என்னடி பண்ணிட்டு இருக்க பாத்ரூம்குள்ள? என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். கேக்கலையா உனக்கு ஷவர் சவுண்ட்? ஏண்டி நீ பாத்ரூம்குள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படி தண்ணியில நனைஞ்சா மீனா மாதிரி உன்னை ஃபிஷ் டேங்க்ல சேர்க்க வேண்டிய ஆயிடும். புது எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கும். இப்ப நீ வெளிய வரியா இல்ல தாப்பால படுத்து உள்ள வரட்டா? ஏய் அவசரப்படாத, இதோ வந்துட்ட. ஏண்டி இன்னும் முடியலையா உன் எக்ஸசைஸ்? மிஸ் இந்தியா ஆகணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, why not? அது சரி, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன். நீ சீக்கிரமா போய் குளி, டைம் ஆயிடுச்சு. Thank you. Welcome. போடா கோப்பி, இதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் தெரியும்ல? தெரியாது? தெரியும். சங்கர் கிட்ட தானே. சீக்கிரம் போ. வாடா அன்னப்பறவை, எங்க போற? அன்னப்பறவைனா என்னங்க? நலதம இந்த கதையில ஒரு பட்சி வரும், அதாண்டா அன்னம். லவ் லெட்டர் கொண்டு போறியா? இந்தா. இது யாருக்கு வேணும்? கொடுங்க. நீ புலியான இந்த வேஷத்துக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைச்சியா? முதல்ல இந்த வேஷத்தை கலைச்சிரு. புலி முகத்தையே பார்த்து பயப்படாத, நீ ஏன் முகத்தை பார்த்து பயந்துட்டியே? ஏன்? உன்னோட குரங்கு முகத்தை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு யார் கூப்பிட்டா? நீதான் லவ் லெட்டர் எழுதி அனுப்புனல்ல. உன் முகரைக்கு லவ் லெட்டர் தான் ஒரு கேடு. என்ன குறைச்சலைய மூஞ்சிக்கு? என்ன விட அழகன அந்த சங்கர். ஆஃப்டர் ஆல் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேனோட மகன். அவன் ஒரு அன்னக்காவடி. ஆனா நான், my father is still earning lakhs and lakhs. My God. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மல்லிகைப்பூ மெத்தையில உன்னை படுக்க வச்சு முத்தம் கொடுப்பேன். Shut up you scoundrel. என்னடி கைய நீட்டுற? ஒரு பொட்டச்சியான உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் ஆம்பளடி, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். என்னடா பண்ணுவ? வயசு பொண்ணு என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நான் சரியானபடி பதில் கொடுத்து
நீ அவனுக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்ட. போதும் போதும், வாயால சொல்லு என்ன பிரயோஜனம்? என்ன பரிசுங்க. அக்கா 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 அக்கா, நீ இவருக்கு கொடுத்த லெட்டரை அவன் என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டான். அதனாலதான் அந்த போக்கிரி பயலுக்கு சரியான பாடம் கற்பிச்சேன். எனக்கு தெரியும் நீங்க இப்படி செய்வீங்கன்னு. சரி, இனி இங்க உனக்கு என்ன வேலை இருக்கு? போய் உன் வேலையை பாரு. ரைட். அது சரி, லெட்டர் அனுப்ப வேண்டிய அர்ஜென்ட் என்ன இருக்கு? என்ன இருக்கு? சுதந்திர சுகமிங்கு தேரிலே செல்லலாம் புது யுகம் நாம் என்று. யோகமே கொஞ்சவா உலங்குது சந்தோஷம்தான். தேரிலே செல்லலாம் புது யுகம் நாம் என்று. வருது சிலு சிலு மலரிதழ் வித்தை தருது. ராகம் கோடி வர ஈரமனம் இங்கு மங்கம் தள்ளி வருது. சந்தோஷம்தான் இன்றுதான் கிடைக்குமே நிம்மதி நமக்கென்று. வாழ்த்துதே வானிலா சுதந்திர சுகமிங்கு தேரிலே செல்லலாம் புது யுகம் நாம் என்று. படம் பிடித்திடுவே அழகு அருகில் வர துடித்திடுவே. ராகமாலைகளும் தொட்டு 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 கொட்டமிடுது. உலங்குது சந்தோஷம்தான் இன்றுதான் கிடைக்குமே நிம்மதி நமக்கென்று. வாழ்த்துதே வானிலா சுதந்திர சுகமிங்கு தேரிலே செல்லலாம் புது யுகம் நாம் என்று. குட் மார்னிங். வாப்பா வா. ஜானகி ஜானகி ஜானகி. அப்பா என்னங்க இது? ஏன் இப்படி கத்துறீங்க? அங்க பாருடி யார் வந்திருக்காங்கன்னு. குடுத்தன பாரு. ஒண்ணு கொடுத்தோம். மாமா நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? என்னம்மா கிரிஜா, அதுக்குள்ள தசரா லீவ் விட்டாங்களா? இல்லம்மா, தசரா ஹாலிடேஸ்க்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு. நாங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுத்தாங்க. உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஐயோ வந்துட்டேன் இல்ல வந்துட்டோம். பாருங்கப்பா. ஏய் ஒரு கதையை கேள்ற
ரெண்டு காதையும் கிள்ளு. மாமா பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி லீவ் கொடுத்தா படிக்கிற வேலையை விட்டுட்டு அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் கிராமத்துக்கு ஓடி வர்றது சரியா? நான் வேண்டான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்டாதானே. அப்படியாம்மா? இல்லப்பா. ஏய் சங்கர், ஏன் நீ போய் சொல்ற? நீ தானே என்கிட்ட ஊருக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி கம்பல் பண்ண. நானா? நான் இல்ல மாமா. ஏய் உண்மை சொல்லு, நீ தானே சொன்ன. நீதான் 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 சொன்ன. நீதான் சொன்ன. நான் சொல்லல, நீதான் சொன்ன. நான் சொல்ல நீதான் சொன்ன. நான் சொல்லல, நீதான் சொன்ன. நான் சொல்ல நீதான் சொன்ன. நீதான் அவங்க ரெண்டு பேரும் கட்டுறத நீதான். பாத்தியா? நான் தான் நானே தான் சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற? அப்படி சொல்லு. வந்தது வந்தாச்சு. இனி என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணும்? இங்க 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு ம். ஊருக்கு போற அன்னைக்கு சிப்பு, அது சண்டை இல்லைங்க, பின்ன? காதல் விளையாட்டு. ஓ, நீனு நானும் விளையாடுறதா? அம்மா, வாமா வா வா. அவர் என்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? நாங்க 2 பேரும் ஊருக்கு போற அன்னைக்கு லாடு, பூந்தி, சீடை, கைமுறுக்கு எல்லாம் அவருக்கு பண்ணி கொடுக்கணுமா? ஐயோ இவன் சொல்றதெல்லாம் பொய்யத்த. எல்லாம் இவளுக்கு வேணுங்கிறதுக்காக நான் கேக்குறதா என் தலைமையில கட்டுறா. எதேதோ உனக்கு வேணும்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி என் பொண்ணு கையிலேயே கொடுத்து அனுப்புறேன். அம்மா, எனக்கு வேண்டியது மாமா இந்தாங்க அருமையான லவ் ஸ்டோரிஸ் கொண்டாந்துருக்கேன். நல்லா படிச்சுட்டு அத்தைக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதெல்லாம் புராண கதைகள் தானே? ஏக்தம் புராணம் தான். லேட்டஸ்ட் லவ் ஸ்டோரிஸ் மாமா. லவ்வாட்டோரிஸா? அப்படின்னா என்னப்பா? ஐயோ அம்மா, லவ்வாட்டோரிஸ் இல்ல, லவ் ஸ்டோரிஸ். அதாத்த பருவ காதல் கதைகள். அந்த கதையெல்லாம் படிக்கிற வயசா இது? என்னடி அப்படி வயசாயிடுச்சு நமக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம், படிக்கிறத கேட்கலாம். சிவசிவா, கேட்கவும் வேண்டாம், படிக்கவும் வேண்டாம். அதையெல்லாம் நீங்க மட்டும் படிச்சா போதும், சும்மா இருங்க. ஒருத்தரா படிச்ச இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்பா, அப்பா, என்னம்மா? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? மாமா என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன். இப்பதான் வந்து அதுக்குள்ள போறேங்கிறிய? உட்காருப்பா, காபி குடிச்சிட்டு போலாம். வேண்டாம் அத்தை, காபி குடிச்சா லேட் ஆயிடும். அதோட நான் இன்னும் டேடிய பாக்கல. நான் போயிட்டு வர்றேன். பாய் கிரிஜா. பாய். டாடி. பாத்தியா ராமூர்த்தி, காலம் எப்படி கெட்டு போயிருச்சுன்னு? ஏன்டா அப்படி பேசுற? உட்காரு உட்காரா. இப்ப சொல்லு. இல்ல, ஊர்ல இருந்து வந்த பிள்ளை வீட்டுக்கு வராம நேரா மாமா வீட்டுக்கு வந்திருக்கானே. இப்பவே இந்த லட்சணம்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவானா? இவன் பொண்டாட்டி தாசனா தான் ஆவான். ஏன்டா அப்படி சொல்ற? அப்போ நீ வந்து இங்கே இருந்துரு, எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அவன் பொண்டாட்டி தாசனா இருக்கட்டும், நீ புள்ள தாசனா இரு. ஹலோ, யாரு? எம்எல்ஏ ராஜசிம்மனா? நமஸ்காரம் தலைவரே. நான் தான் நாகாத்தபுரம் நாகப்பன் பேசுறேன். ஒண்ணில்ல, உங்களால ஒரு சின்ன உதவி ஆக வேண்டி இருக்கு தலைவரே. அதான் நம்ம ஊரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல தலைவரே, சந்திரசேகரன்னு. அவனுக்கு நம்ம ஊரு காத்து வெளிச்சம் தண்ணி எல்லாம் ஒத்துக்கலேன்னு ரொம்ப குதிக்கிறான். அத முதல்ல பண்ணுங்க தலைவரே. அது மட்டும் இல்ல தலைவரே, இன்னும் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நான் வரேன், சீக்கிரம் வரேன். என்ன எலெக்ஷன் விஷயம் தானே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்யறது? நமக்கு சப்போர்ட் பண்றது நீங்க தானே. ஆகட்டும். வணக்கம். சிவா, சிவ சிவா. சுவாமி, எனக்கு ஒரு ஐடியா. குடிச்சா கழுதைக்கு கூட ஐடியா வரும். நீங்க ஏன் மந்திரியா ஆக கூடாது? ஆயிருக்கலாம் ஐயா, எனக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தல. போய் சொல்றீங்க, மோசம் பண்றீங்க, அடுத்தவ குடும்பத்தை நாசம் பண்றீங்க, அநியாயம் செஞ்சு அள்ளி கொட்டிக்கிறீங்க. அவகாசம் கிடைச்சா பக்கத்து வீட்டுக்காரன் பெட்ரூம்லயே நுழைஞ்சிடுறீங்களே. புறம்போக்கு பயல, உன்னாட்ட கந்திரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தா நான் இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே நான் மந்திரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டையே சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். இங்க பாரு, நான் மந்திரியா வரணும்னா பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும், தெரிஞ்சுதா? அது சரி. அப்படின்னா உங்க எதிர்கால லட்சியம் என்ன? லரிதா, முன்னால உள்ள குறி என்னன்னு அட்வான்ஸா சொல்லாதடா குரங்கு பயல. என் பேரு நாகலிங்கம். பாஞ்சாலும் நான் சீருவேன், மாசம் வந்தாலும் நான் சீருவேன். ஆமா ஆமா, காக்காவும் இப்படிதான் செய்யும். சிரிச்சாலும் காக்கானுதான் சிரிக்கும், அழுதாலும் காக்கானுதான் அழும். காக்கா பிடிக்கிற பயல குடி.
டாடி. என்னப்பா டெலிகிராம் கொடுக்காம திடீர்னு வந்துட்ட? நீ என் டாடி, அதனால நான் வந்து தேடி. ஓ, ஏய், என்னை எதிரில வச்சுக்கிட்டே குடிக்காத. ஒரு 3000 ரூபாய் கொடு. என்னையா அது 3 நாள் தானே ஆச்சு 3000 ரூபாய் நான் கொடுத்து. நீ முந்தா நாள் 3 பேக் குடிச்ச, நேத்து 3 பேக் குடிச்ச, இன்னைக்கு 3 பேக் குடிச்சுக்கிட்டு இருக்க. நான் எதுக்கு என்னன்னு ஏதாவது கேள்வி கேட்டேனா? இல்ல. அப்ப நீ மட்டும் எதுக்கு என்ன கேள்வி கேக்குற? இங்க வச்சிருக்கியா? இங்க இல்ல, இங்க. சரி சரி, நான் குடுக்கறேன். வா. ஏய், கண்ணு முடியா? டேய் புடுங்காத. இதுல 5000 ரூபாய் இருக்குடா. ஒண்ணும் கவலைப்படாத டாடி. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் செலவு பண்ணிடுவேன். பண்ணுவேன். டேய் முகேஷ், வாங்க. உன் விஷயம் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நீ கொஞ்சம் ஓவரா ட்ரிங்க் பண்ற. கொஞ்சம் லிமிட்டோட இரு. டாடி, நீயும் எனக்கு ஓவர் அட்வைஸ் பண்ண வேண்டாம். லிமிட்டோட இரு. வரேன். கடவுளே. பாத்தியா ராமையா, 3000 ரூபாய் கேட்டுட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு போறான். சுவாமி, ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? உங்களுக்கு தாராள மனசு. என் செலவுக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன். ஒரு 1000 ரூபாய் உனக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கா உனக்கு? சாயங்காலமா வா, 25 ரூபாய் கொடுக்கறேன். 25 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவரை சாயங்காலம் வேற வந்து பார்க்கணுமா? கஞ்ச பீசுனாரி வழி அந்த பக்கம். The law of marginal diminishing utility clearly says that. ஓ, நீயா? என்ன படிச்சிட்டு இருக்க? புத்தகம். அது தெரியுது. ஹாஸ்டல்ல விட்டு இங்க எதுக்கு வந்த? கம்பைன் ஸ்டடி பண்றதுக்கு. கம்பைன் ஸ்டடி பண்றதுக்கு ஏன் சப்ஜெக்ட் வேற, ஓ சப்ஜெக்ட் வேற? காலேஜ்ல சப்ஜெக்ட் வேறயா இருந்தாலும் காமன் சப்ஜெக்ட்னு ஒன்னு இருக்குல்ல. ஷோபா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. சங்கர், ஐ லவ் யூ சங்கர். லவ் அண்ட் லவ். முதல்ல படிப்பு, அப்புறம் தான் லவ். அப்படினா ஒரு ரிக்வெஸ்ட். என்னது? ஒரே ஒரு கிஸ். கிஸ்ஸா? இத கேட்கிறதுக்கு வெக்கம் இல்ல உனக்கு? உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? ஷோபா, this is too much. You are going out of your way. Please get out. கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. Please, Shobha, will you please get out? சங்கர். Nonsense. ஏய் கிரிஜா, எங்கடி போற? சங்கர பாக்கிறதுக்கு. நோ நோ, சங்கர பாக்க நீ போக கூடாது. ஏ? He is studying. Don't disturb him. உன் அட்வைஸ் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. கிரிஜா, சங்கர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆஹா, he is my lover. Oh my god. சங்கர் என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாரு. Please go away. Shut up and get lost. Shit. நீயே கிரிஜா, வா வா. சங்கர், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கற? நீ இப்படி எல்லாம் நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இப்படி பேசுற கிரிஜா? பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிச்சா பாக்குறவங்களுக்கு தெரியாம போயிடுமா? படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ரூம்ல பொண்ணுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? பாவம், கஷ்டப்பட்டு அவரு உனக்கு பணம் அனுப்புறது நீ படிச்சு முன்னுக்கு வரதுக்கு, பொண்ணுக்கு பின்னால சுத்துறதுக்கு இல்ல. கிரிஜா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்பதானே ஒரு ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போனா. அவ எதுக்காக வந்தா, அவளை என்ன பண்ண? இந்த தப்புக்கு நான் தண்டனை என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? ஏய், என்னது? முத்தம். நல்லா இல்லையா? சின்ன வயசுல நான் உனக்கு எவ்வளவு முத்தம் கொடுத்திருக்கேன் தெரியுமா? ஏய், சோபாவும் இதானே கொடுத்தா? உனக்கத்தான் வந்தா, ஆனா நான் வாங்கிக்கல. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अंजा. ஏய் காசிம், மாஜி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடிச்சு நிக்கிறேன் பம்பு. விடுஞ்சு எந்திரிச்சது இந்த டயருக்கு காத்து அடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. மாஜி, நம்ம உயிரை விடுனா விடுறான், ஆனா இந்த டயரே விடுறான் இல்ல. நம்மளுக்கு இது உயிர் தோஸ். நான் தான் புருஷன், இதான் பொண்டாட்டி. அதனாலதான் இதுக்கு காத்து அடிச்சுக்கினேன் கீரேன். நம்மளுக்கு அதுல ரொம்ப குஷி. அந்த பால்காரி சந்தான லட்சுமி இன்னும் பால் கொண்டாரல, போய் வாங்கிட்டு வா. அல்ல, தினம் அவ லேட்டா வந்தாலும் நிம்பளுக்கு அவ கொண்டார பால் தான் வேணும். அச்சா, வாங்கின்னு வரேன் மாஜி. அஞ்சா மேரே தில் மே. ஐயோ அம்மா, என்னால முடியலையே. போவியா? तेरी ये मजा की सत्ता है.
அரே அம்மா தந்தான்கி லக்ஷ்மி காசிமு வா வா நம்பல்கி அம்மாக்கு பால் அர்ஜென்ட் நிம்பல்கி ஐயாக்கு வேலை அர்ஜென்ட் மாஃப் கர்னா எவ்வளவு 100 ஆயிடுச்சியா போதுயா எந்திரியா மேல அரே பாய் மாமுண்டி எதுக்கு இந்த எக்ஸசைஸ் हुआ ஒலிம்பிக்கு தயாராகிறேன். அச்சா காசிம் அந்த குரங்கு மூஞ்சி ஜம்பஜார் ஜம்பலிங்கம் இவரை ஒலிம்பிக்கு கூட்டிட்டு போறேன் நானா அதனால இந்த ஆளு என் உயிரை வாங்குறாரு. ஓஹோ அதா விஷயம் समझ गया ஒலிம்பிக்ஸ் பதக்கம் லக்ஷ்மி உன் புருஷனே புடிச்சு அந்த குண்டை நல்லா பம்படிச்சு விட்டுக்கிறான். அதத்தான் நானும் ஒரு 1000 தடவை சொல்லிட்டேன் கேட்டா தானே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னையில இருந்து நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா வெறும் தண்டால் போட்டு உடலை வளர்த்துக்கிட்டாரே தவிர ஒரு புள்ளைய எனக்கு கொடுக்கணுங்கிற ஆசையே இல்லையே. ஒலிம்பிக்கு போய் தங்க பதக்கம் வாங்குற வரைக்கும் புள்ள குட்டி எதுவுமே கிடையாது. அரே பாய் மாமுண்டி ஒலிம்பிக்னு ஏன் லக்ஷ்மி மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே. லக்ஷ்மி கிட்டே கொஞ்சம் குஷி ஆயிருவாய். உனக்கு என் ஆசை புரியுது காசிமு. இந்த கோணைக்கு அது புரியலையே. தினம் தண்டால் போட்டு போட்டு பக்கெட்ட தான் நிரப்புறாரு வேர்வையால. இது நல்லா இல்லே பில்குல் ठीक नहीं. அரே மாமுண்டி உள்ளங்கை அளவு பதக்கத்தை விட உனக்கு வாரிசா வர்ற பதக்கத்து மேலே ஆசைப்படுறவன் பொண்டாட்டி அவ ஆசை நிறைவேற்று பாய். காசிம் எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். தெரிக்கா நம்மளுக்கு குடும்ப விஷயத்திலே நம்மளுக்கு என்ன வேலை விட்டுடுறேன் பாய். லக்ஷ்மி நம்மளுக்கு அம்மாக்கும் எப்பவும் உங்க வீட்டு பால் தான் வேணும். போயிட்டு அப்புறம் வருது தேக்கோ. ஹாய் சங்கர். ஹாய் சோபா. ஹலோ டார்லிங். உன் கூட நிறைய பேச வேண்டியது இருக்கு அதுக்காக தான் வந்தேன். வா போலாம். சோபா எனக்கு உன் கூட வரதுக்கு டைம் இல்ல அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் உடனே போகணும். அப்ப நானும் உன் கூட வரேன். நீ என் கூட வந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? மேட் ஃபார் ஈச் அதர் சரியான ஜோடின்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு சரியான ஜோடியா? Yes. ஐயோ சரி வா. ஓ ஹவ் ஸ்வீட் சங்கர். ஹாய் கிரிஜா. ஹாய். Hi. ஏய் கிரிஜா எப்படி இருக்கீங்க ஜோடி? சங்கருக்கு சரியான ஜோடி கண்டிப்பா நீ இல்ல சோபா. ஷட் அப். உனக்கு எப்படி தெரியும்? சங்கர் எப்படி இருக்கு நம்ம ஜோடி பொருத்தம்? இருக்கு எனக்கு சரியான ஜோடி யாருன்னு நானே சொல்றேன். சரியான ஜோடி சுந்தரி நீயே நீ. சரிபாரு நீயும் சுந்தரா தேடி தேடி. சரியான ஜோடி சுந்தரி நீயே நீ. சரிபாரு நீயும் சுந்தரா தேடி தேடி. மோகங்கள் தாளமல் புது இன்பம் தடைகள் மீத சந்தோஷம் தாளம் போட சங்கீதம் ராகம் பாட வானம் பூமி ஒன்றாகும் மாயவோ அன்பே. சரிபாரு நீயும் சுந்தரா தேடி தேடி. சரியான ஜோடி சுந்தரி நீயே நீ. ஒய்யாரம் சிந்த கண்டு பாடாத முல்லை சிங்கார மஞ்சள் போட நீ வா என் எல்லை. சங்கீதம் காதல் பாட உன்னோடு உயிரில் கூட என்னாலும் உறவில்லாட ஓரினிய முத்தம் தேடும் சத்தம் போடும் நித்தம் கூடும். உன்னோடு சொந்தம் கொண்டு பாடாத முல்லை உயிராக உன்னை கண்டு வாழும் தென் முல்லை. உன் அன்பு என்னை ஆளும் உன் நெஞ்சே மஞ்சமாகும் உன் பாதம் கோயிலாகும் என் ஜென்மம் உன்னை சேரும் உன்னில் வாழும் உண்மையாகும். சரியான ஜோடி சுந்தரி நீயே நீ. சரிபாடு நீயும் சுந்தரா தேடி தேடி.
யுகம் யாவும் எந்தன் பந்தம் நீயே என் கண்ணே என எள்ளி தந்தேன் நான் உனக்கே என் அன்பே. இது போல பாசம் இல்லை இதழ் பூக்கும் அன்பின் இல்லை இதை நெஞ்சும் காதல் இல்லை சுகம் இங்கே கொள்ளை கொள்ளை சொல்லில் சொல்ல எல்லை இல்லை. சரியான ஜோடி சுந்தரி நீயே நீயே மோகங்கள் தாழாமல் புது இன்பம் தடைகள் மீற சந்தோஷம் தாளம் போட சங்கீதம் ராகம் பாட வானம் பூமி ஒன்றாகும் மாயமோ அன்பே. சரிபாடு நீயும் சுந்தரா தேடி தேடி சரியான ஜோடி சுந்தரி நீயே நீயே லா 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 லா. லா 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 லா. Hi Girija, nice time to meet you. Hey, Don't touch me. hey Girija. சங்கர்! Insult. இந்த முகேஷ் பக்கத்துல இருக்கிறப்ப அந்த சங்கர் எதுக்கு இங்க? அந்த சங்கரை கவனிச்சுக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. Hey. You. எங்கடி ஓடுற? Hey. ஹலோ ஷோபா. ஹலோ. என்னது என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் சங்கர் மீட் பண்றதுக்கா? சங்கர் ஏன் பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல உன் லவரும் கூட. வாட் நான்சென்ஸ். சங்கர் என் லவ்வரா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் லவர் தான் சொல்றாங்க. நீ அவன் கூட அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்கல்ல? முகேஷ் நீ சொல்ற தப்பு. சங்கர் பின்னாடி போய் சுத்தணுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல. ஐ see. அப்படின்னா சங்கர் உன்னை ட்ராப் பண்றதுக்கு ட்ரை பண்றான் போல இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? எஸ், சங்கர் இஸ் a characterless fellow. இன்னைக்கு ஷாம்லா, நாளைக்கு கீதா, நாளைக்கு சரோஜா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கான். சங்கர் அவ்வளவு கெட்டவனா? ஆஃப் கோர்ஸ். அவனால உனக்கு ஏதாவது தொந்தரவா இருந்தா சொல்லு, அவனை பீஸ் பீஸா பண்ணி ஒழிச்சு கட்டிடுறேன். அது சரி, அவன் மேல உனக்கே இவ்வளவு கோவம்? ஷோபா, நடத்த கெட்டவன் யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. யூ ஆர் கரெக்ட். நானும் அப்படிதான். ஐ ஹேட் சங்கர். பாத்தியா, நம்ம ரெண்டு பேர் அபிப்பிராயமும் ஒண்ணுதான். ஷோபா, கம் ஆன் லெட்ஸ் கோ. வா ஷோபா போலாம். என்ன ஷோபா யோசனை பண்ற? என்ன நம்பு. Believe me, I am your best friend. Come on. Come on ஷோபா. வந்துட்டேன்.
Come on, Shobha. This is my personal and private room. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க கூட்டிட்டு வருவேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா பாய்ஸா கேர்ள்ஸா? இந்த போட்டோல இருக்கிற கேர்ள்ஸ் தவிர வேற எந்த கேர்ள்ஸும் என் ரூம்க்கு வந்தது இல்ல. You are the first girl. அது சரி, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நீ ஏன் மாட்டி வச்சிருக்க? அட, it's pure art. Come on, Shobha, sit down. இத குடி ஷோபா. என்ன இது? இது திராட்சை ரசம். Thank you. இது என்ன திராட்சை ரசம்? ஒரு மாதிரியா இருக்கே. இது ஃபாரின்ல தயார் செஞ்ச பியூர் திராட்சை ரசம். இதுல ஒரு பேக் குடிச்சா சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கும். குடி. வேண்டாம் முகேஷ், நான் ஹாஸ்டலுக்கு போறேன். அட, அதுக்குள்ள வா. நீ இப்பதானே இங்க வந்த. இன்னும் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது சரி, அந்த சங்கர். முகேஷ், சங்கர்னு ஏன் அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க? Don't talk about that loafer. ஓகே, இனி உனக்கு பிடிக்காத விஷயத்தை பேச மாட்டேன். சரிதானே? குடி. வேண்டாம் முகேஷ். ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். ஷோபா, என்னாச்சு? என்னமோ ஒரு மாதிரியா தலை சுத்துதே. ஓஹோ, இதையும் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். கம் ஆன். இங்க குடி. ஓகே, கம் ஆன், யூ வில் டேக் ரெஸ்ட். பாத்து. ஸ்லோலி ஸ்லோலி. Okay. Take it easy, Shobha. Please, come on. Just relax. இப்படி இப்படி. Okay. Wait, wait. Shobha. Okay. You are looking very beautiful. You naughty. ஐயா, புது சப் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக வந்துகிட்டே இருக்காரு. வாங்க வாங்க. வணக்கம் நாகலிங்க சார். வணக்கம். உங்க பேரு? என்னோட முழு பேரு சிவசங்கர மோகன சுந்தர சார். பேரை சொல்றதுக்கு 2 hour ஆகும் போல இருக்குப்பா. சுந்தரன்னு சொன்னா பத்தாதா? அது கூட ரொம்ப நீளமா இருக்கு. சும்மா ரம்முன்னு சொல்லுங்க. எனக்கு ரம்முன்னா ரொம்ப இஷ்டம் சார். நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு எந்தெந்த பிராண்ட் தீர்த்தம் வேணுமோ அது ரெடியா இருக்கு. இந்த ரம்மோட ரம்யமர் வாங்கிங்க. நீங்க ரொம்ப பெரியவர். உங்க மனசும் அவ்வளவு பெருசு. உங்க ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு வேணும். நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். முகத்தை பார்த்தாலே தெரியுது நம்ம டைப் ஆளுதான். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? அப்பப்ப வந்து போய்கிட்டு இருங்க. ஹலோ யங் மேன். நீங்க? I am Mukesh, the only son of Mr. Nagalingam. I see. Glad to meet you. அது சரி, நீங்க? என் பேரு சிவசங்கர மோகன சுந்தரம். இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. Nice to meet you. See you. Okay, see you. Daddy. Daddy. என்னப்பா இது? புயல் வர்ற மாதிரி வர்ற, சூறாவளி போற மாதிரி போற. முந்தா நாள் கொடுத்த பணம் தீர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். டாடி, நான் இந்த தடவை பணத்துக்காக வரல, என் மேரேஜ் விஷயம் பேச வந்திருக்கேன். இந்த வயசுல உனக்கு எதுக்குப்பா மேரேஜ்? உங்க அம்மாவை நான் மேரேஜ் செஞ்சுக்கிட்டப்போ எனக்கு 35 வயசு ஆயிருந்துச்சு. நீங்களும் அப்படிதான். இவராட்டம் குறைஞ்சது 50 பொண்ணுங்களை பார்த்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பண்ணி வைப்பாரு. முதல்ல பரீட்சையில பாஸ் பண்ணு.
பொல்லாத பரீட்சையில பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க? அதுவும் நிஜம்தாங்க. ஸ்ரீராமச்சந்திரன் சிவதனுச முறிச்சாரு. அவர் எந்த பரீட்சையில பாஸ் பண்ணாரு? அர்ஜுன சுபத்ராவை லவ் பண்ணாரு. அவர் எந்த காலேஜ்ல கத்துக்கிட்டாரு? அதுக்காக என்னமோ பையன் ஆசைப்படுறாரு, பண்ணி வைங்க. டாடி, எனக்கு எப்போ மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்க? முதல்ல நான் பொண்ணை பார்க்கணும். சுவாமி, மேரேஜ் பண்ணிக்க போறது நீங்க இல்ல, உங்க மகன். சும்மா இருங்க. அதுவும் சரிதான். நான் என்னைக்கோ பொண்ணு பார்த்தாச்சு. எனக்கு முன்னாடி நீ பொண்ணை பார்த்துட்டிய. யார் அந்த பொண்ணு? கிரிஜா. கிரிஜா? யார் அவ? ராமமூர்த்தியோட பொண்ணு. தம்பி, சின்ன தம்பி, இந்த மேரேஜ் நடக்க போறது இல்ல. எதுக்கியா? ராமமூர்த்தியும் மகாதேவனும் மேரேஜ் விஷயத்தை பேசி முடிச்சிட்டாங்க. கிரிஜா என்ன ஆனாலும் சங்கரை தான் கட்டிக்கிட்டாகணும். நம்மள விட பெரிய பணக்காரன் அந்த மகாதேவன். இதுல பண பிரச்சனையே வராது சுவாமி. ஸ்நேகிதான். அந்த சிநேகிதத்தோட வேறையே வெட்டி எறிஞ்சிட்டா அதை செய்யறது எப்படி சுவாமி? ஒன்னா இருந்த பெரிய பெரிய லீடர்ஸையே டிவைட் பண்ணி சண்டை போட வச்ச எனக்கு இந்த அட்ரஸே இல்லாத ராமமூர்த்தியும் மகாதேவனையும் பிரிச்சு வைக்கிறது அவ்வளவு பெரிய வேலை ஒண்ணு இல்ல. அத்தை, அத்தை. யாரு? யாரு பனி? இன்சல்ட். உன் பேரு இன்சல்ட்டா? நான்சென்ஸ். நானு சென்ஸா? ஐயோ, அவமானத்தை அவமானம். எங்க அப்பாவோட பேரை கேட்டா இந்த தமிழ்நாட்டோட இண்டு இடுக்கெல்லாம் மூல முடுக்கெல்லாம் தடதடா கடகடான்னு நடுங்கும். அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் யாருப்பா உங்க அப்பா? நாகப்பா, நாகாத்தபுரம் நாகலிங்கம். நாகாத்தபுரம் ஜமீன்தாரு நாகலிங்கத்தோட மகனா நீங்க? இன்சல்ட். அது மட்டும் இல்ல, அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல, அவரோட ஒரே மகன். ஆஸ்திக்கெல்லாம் வாரிசுதார. இருப்பா, காபி கொண்டு வா. காபி குடிக்கிற நேரமா இது? பால் குடிக்கிற வயசா இது? ஹார்லிக்ஸ்? ஹார்லிக்ஸ் வேண்டாம், கீர்லிக்ஸ் வேண்டாம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. வேற என்னப்பா வேணும்? உங்க பொண்ணு வேணும், உங்க மருமகன் ஆகணும். அத்தை, அத்தை. ஜமீன்தார் நாகலிங்கத்தோட மகன் ஏன் மருமகன் ஆகிறதா? அந்த பாக்கியம் எனக்கு இல்லையேப்பா. என் பொண்ணு கிரிஜாவ அந்த மகாதேவனோட மகன் சங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். இன்சல்ட். அப்படின்னா நடந்து போறவன் சைக்கிள்ல போக நினைக்கிறது தப்பா? இல்லப்பா. சைக்கிள்ல போறவன் ஸ்கூட்டர்ல போக நினைக்கிறது தப்பா? இல்லப்பா. ஸ்கூட்டர்ல போறவன் கார்ல போக நினைக்கிறது தப்பா? இல்லப்பா. கார்ல போறவன் ஏரோப்ளேன்ல போக நினைக்கிறது தப்பா? இல்லப்பா. அந்த பிச்சைக்கார மகாதேவ மகனான சங்கர மருமகனாக்கிக்க நினைச்ச நீங்க ஜமீன்தார் நாகலிங்கத்தோட மகனான என்ன மருமகனாக்கிக்க நினைக்கிறது தப்பா? இல்லப்பா. இது மட்டும் தப்பாப்பா. இன்சல்ட். அத்த, அது எப்படி தப்பாகும்? உங்க மாதிரி ஜமீன்தார் மகனை மருமகன் ஆக்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் உங்க அப்பா ஒத்துக்கு வாராப்பா? இந்த தமிழ்நாட்டுல எங்க அப்பா பேரை கேட்டா இண்டு இடுக்கெல்லாம் மூல முடுக்கெல்லாம் கடகடா கடகடா. ஆனா அவருடைய ஒரே மகன் இந்த முகேஷோட பேரை கேட்டா எங்க அப்பா நாகப்பா டபடவா டபடவா. அப்படியா? அத்த, சீக்கிரம் என் பிறந்த நாள் விழா வரப்போகுது. நீங்களும் மாமாவும் கிரிஜாவை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு அவசியம் வரணும். வரட்டா? ஹாப்பி பர்த்டே டு மீ. என்னடி கிரிஜா, ரெடியா? ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊட்டிக்கு வரதா இல்ல. ஏடி வரல? நான் அர்ஜென்ட்டா போய் ஒருத்தர் பார்க்கணும். அவர் எனக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. ஐம் ஆல்ரெடி லேட். நீங்க போயிட்டு வாங்க போ ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு போறதா இல்ல. நீ வந்தே ஆகணும். நான் வந்தே ஆகணுமா? நீ வந்தே ஆகணும். மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஏய் கிரிஜா, வாட் இஸ் திஸ்? ஏன் இன்னும் வரல? ஐம் சாரி சங்கர், என்னால வர முடியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிக்கு பிக்னிக் போக போறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிக்கு பிக்னிக் போறது முக்கியமா, என்னோட வரது முக்கியமா? என்ன பண்றது, எவ்வளவு சொன்னாலும் விட மாட்டேங்கறாங்க. ஓ ஐ see. நீ எங்க போனாலும் நானும் விட மாட்டேன். ஐம் ஹெல்ப்லெஸ் சங்கர். ஏய் கிரிஜா, எவ்வளவு நேரம் படி பேசுற? ஒரு நிமிஷம். வாடி. 1 மினிட், ரூமுக்கு போய் Dress எடுத்துட்டு வந்துறேன். உன் Dress எல்லாம் ரெடியா இருக்கு. வாடி. வாடினா. அதான் வரேன் சொல்றேன்ல. நடப்பா. வாயே. என்ன அல்ட்ரா இவ? சீக்கிரங்கப்பா. தள்ளி உட்காரு. ஓ.
என்னப்பா இது எவ்வளவு நேரம் சாப்பிடுறீங்க? மணி என்ன பத்தியா? ஹாய் கிரிஜா. கம் ஆன் லெட்ஸ் கோ. ஏய் எங்கடி போற? கம் ஆன். ஐயோ என்னடி இங்க வந்தா கூட்டிட்டு போய்டா? மயக்கிடும் கொடியிடை எழில் தருதே மனதிலே தென்றல் மழை முகில் என்னில் மடியினில் வந்த சுகம் வருமோ உயிரிலே கொஞ்ச உறவிலே கெஞ்ச மயக்கிடும் கொடியிடை எழில் தருதே மனதிலே தென்றல் மழை முகில் என்னில் மடியினில் வந்த சுகம் வருமோ உயிரிலே கொஞ்ச உறவிலே கெஞ்ச மயக்கிடும் கொடியிடை எழில் தருதே பார்வை பூத்திட இதயம் குளிர்ந்திட எல்லாம் மறந்தது எங்கோ பறந்தது பார்வை பூத்திட இதயம் குளிர்ந்திட எல்லாம் மறந்தது எங்கோ பறந்தது ரசிகன் நெஞ்சில் பாலூறியதே சரச நாடகங்கள் ஆடியதே இன்று நாளை மோகம் தொடரும் மாயம் என்னடி மனதிலே தென்றல் மழை முகில் என்னில் மடியினில் வந்தால் சுகம் வருமோ பருவம் குலுங்கிடும் இந்த வயதினில் தன்னந்தனிமயா அழகே அழகே பருவம் குலுங்கிடும் இந்த வயதினில் தன்னந்தனிமயா அழகே அழகே மலரும் தேடி வர முறையில்லை உன்னால் வாழும் இந்த தேன் முல்லை என்னில் நீயும் வாழ தேடும் ஜீவன் நன்றோ உயிரிலே கொஞ்ச உறவிலே கெஞ்ச மயக்கிடும் கொடியிடை எழில் தருது மயக்கம் நூறு இங்கு தொடர்ந்ததடி உடலும் ஊஞ்சலென அசைந்ததடி பச்சை வயலை மெத்தையாகும் வித்தை பாரடி உயிரிலே கொஞ்ச உறவிலே கெஞ்ச மயக்கிடும் கொடியிடை எழில் தருதே மனதிலே தென்றல் மழை முகில் என்னில் மடியினில் வந்த சுகம் வருமோ உயிரிலே கொஞ்ச உறவிலே கெஞ்ச மயக்கிடும் கொடியிடை எழில் தருதே மனதிலே தென்றல் மழை முகில் என்னில் மடியினில் வந்த சுகம் வருமோ ஏன் ஸ்ரீல போறோம் நீங்க சொல்றது சரியில்லைங்க
உங்க சிநேகிதரோட வீட்டுக்கு நாளைக்கு சாப்பிட போனா போகுது. பிறந்த நாள் விழா வர்றது வருஷத்துல ஒரு நாள் தான். அவங்க ஏதோ பிரியமான விட வாங்கன்னு சொல்றாங்க. வாங்க போகலாம். இது பாரு ஜானகி, ஜமீன்தார் மகன் பிறந்த நாளைக்கு போறதை விட என் சிநேகித வீட்டுக்கு போறதா முக்கியம். ஆமா, நியாயம். போறது முக்கியம் தான். ராமூர்த்தி சார் ஒரு வார்த்தை. என்ன அண்ணே, அம்மாவையாவது கூட்டிட்டு போலாங்களா? அவ இஷ்டம். ஏண்டி போறியா? போலாமா? போயிட்டு வா. உங்க ஸ்நேகிதர் காத்துக்கிட்டு இருப்பார், போங்க. வழிய விடிய. ஜானகிமா, நாம போலாமா? போலாம். 5 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். காப்பி கிப்பி எல்லாம் போட்டுட்டு ஒண்ணு கஷ்டப்படாதீங்க. ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தா போதும். ஏண்டி? 2 அத்தை என்னங்க? பரவாயில்லப்பா. ஐயோ அத்தை, இது பர்த்டே கேக், வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கங்க. வேணாம் சொல்லாதீங்க. வாங்க அத்தை, வாங்க. இப்படி வாங்க அத்தை. பாத்தீங்களா எப்படி இருக்கு அத்தை? இது எப்படி இருக்கு? இது இந்த நெக்லஸ் பாத்தீங்களா? இந்த பதக்கம் வச்ச செயினை பாருங்க. இன்னும் வைரம் வைடூரியம் எல்லாம் இந்த பெட்டியில இருக்கு. எப்படி இருக்கத்த? இது மட்டும் இல்லத்த, இன்னும் ஏகப்பட்ட நகைங்க பேங்க் லாக்கர்ல இருக்கு. வாங்க காமிக்கிறேன். வேண்டாப்பா, இதுவே போதும். உன் கரத்தால் ருசியாக சமையல் செய்து அற்புதமான விருந்தளித்தாய். உன் விருந்தை மெச்சினேன். மகனே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள், கொடுக்கிறேன். மிக்க சந்தோஷம் சுவாமி. தாங்கள் மனப்பூர்வமாக என்ன வர வேண்டுமானாலும் கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா? அப்படியே. அப்படின்னா என் மக கிரிஜாவை வீட்டு மருமகளா ஏத்துக்கடா. இந்த வரத்தை நீ மட்டும் கொடுத்தா பத்தாது, இதுக்கு உன் பொண்டாட்டியோட ஒப்புதல் வேணும். யாரா இவன்? அவட்ட கேக்குறது? நான் என்ன பொண்டாட்டி பேச்ச கேட்கறேன்னு நினைச்சிட்டியா? இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாம நினைச்சது நிஜம்தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப உள்ள நிலைமையே வேறங்க. கனவுல கூட நினைக்க முடியாத பெரிய பணக்கார சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அதை இப்ப விட்டுட்டு உங்க 2 பேரோட நட்புக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிறதுக்கு என்ன நியாயங்க? பாழாக்கலாம் என்ன சொல்ற ஜானகி? என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா மகாதேவ வீட்டுக்கு தான் மருமகளாகணும். அது கொஞ்ச நாள் சந்தோஷம் தாங்க. பொண்ணை கொடுக்கறப்போ நம்மளை விட வசதியான இடமா பார்த்து கொடுக்கணுங்க. அந்த மகாதேவனுக்கு என்ன யோகியங்க இருக்கு? ஆஸ்தி இருக்கா, பணம் இருக்கா? அந்த ஆளுக்கு இருக்கிற இடத்தை தவிர இந்த ஊர்ல வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஜானகி, சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் தேவையில்லடி, நல்ல குணம் இருந்தா போதும். முதல்ல பணம், அதுக்கப்புறம் தான் குணம். நான் நேத்தே என் பொண்ண நாகலிங்கத்தோட மகனுக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். வாக்கு கொடுத்துட்டாளா? வாக்கு யாரை கேட்டு கொடுத்த? அந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? என்னங்க, கிரிஜா என் பொண்ணுங்க. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த தாய்ங்கனா எனக்கு என் பொண்ணு மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? அக்கறை உனக்கு இருக்கலாம், ஆனா அதை விட அதிக அக்கறை எனக்கு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, அவ கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். இங்க பாருங்க, நீங்க இப்படி பிடிவாதம் பண்ணி என் வார்த்தையை மறுத்தீங்கன்னா என் புடத்தை நான் பார்க்க வேண்டியிருக்கும். என்னடி இது காலங்காத்தால இந்த குளிர்ல குளிச்சிட்டு இருக்கிற? குழந்தை பிறக்கிறதுக்காக விரதம் இருக்கிறேன். அது சரி, இந்த குளிர்ல இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஏஞ்சி வந்துட்டீங்களேம்மா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்க கூடாது? ஐயோ, எப்படா விடியும்னு படுக்கையில புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ தூக்கம் எங்க இருந்து வரும்? என் புருஷன் என்ன தூங்க விட்டாதானே? அப்படி திரும்பினா முத்தம், இப்படி திரும்பினா முத்தம்னு என்ன தூங்க விடாம என் உயிரை வாங்குறாரு. அவர் சொல்ல தாங்காம தான் சீக்கிரம் எந்திரிச்சு வந்துட்டேன். ஒலிம்பிக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ உடம்ப தொடக்கூடாது. இப்ப என் நிலைமை பாத்தீங்களா? உங்க புருஷன் அணைக்கிறாரு, என் புருஷன் தோரத்துறாரு.
வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே சட்டி சோறு தின்பானே கட்டில போட்டு படுப்பானே மெத்தை வந்து போடு என்றால் சொத்தையாகி போவானே சொத்தையாகி போவானே சட்டி சோறு தின்பானே கட்டில போட்டு படுப்பானே மெத்தை வந்து போடு என்றால் சொத்தையாகி போவானே சொத்தையாகி போவானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே தண்டால் தண்டால் எடுப்பானே எகிரி எகிரி போவானே தண்டால் தண்டால் எடுப்பானே எகிரி எகிரி போவானே பொண்ணு இங்கே இருந்து கூட ருசிய பார்க்க மறுப்பானே படுக்கை கொண்டு பயந்தானே படுக்கை கொண்டு பயந்தானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே அண்டா பால குடிப்பானே மண்டா வீட்டில் கிடப்பானே அண்டா பால குடிப்பானே மண்டா வீட்டில் கிடப்பானே அப்பாகி பாரு என்றால் டப்பா காலி ஆனானே டப்புன்னு கொஞ்சறானே டப்புன்னு கொஞ்சறானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே பஞ்சம் இன்னும் பார்க்கல வாட்டம் இன்னும் போகல பஞ்சம் இன்னும் பார்க்கல வாட்டம் இன்னும் போகல மோகம் நூறு ஏறும் போதும் நெத்தி வித்தி எனக்கில்ல உள்ள பாக்கியம் எனக்கில்ல உள்ள பாக்கியம் எனக்கில்ல வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே சட்டி சோறு தின்பானே கட்டில போட்டு படுப்பானே மெத்தை வந்து போடு என்றால் சொத்தையாகி போவானே சொத்தையாகி போவானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே வந்து வாச்சானே எனக்கு வந்து வாச்சானே ஜானகி அம்மா வாயால வாக்கு கொடுத்ததால மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ராமமூர்த்தி பெரிய பிடிவாதக்காரரு. அவரு சரின்னு சொல்ற வரைக்கும் முகேஷுக்கும் கிரிஜாவுக்கும் மேரேஜ் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். டாடி, நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் மட்டும் அந்த கிரிஜாவை மேரேஜ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நான் என்ன செய்வேனோ எப்படி போவேனோ எனக்கே தெரியாது. முகேஷ், சோபா, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நான் அர்ஜென்ட்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்தேன். என்ன விஷயம்? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானாங்கற? நம்ம ரெண்டு பேரும் உடனே மேரேஜ் பண்ணிக்கணும். மேரேஜா? நெவர் நெவர். முகேஷ், எனக்கு குழந்தை பிறந்ததும் ஜனக என் குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? மறந்துட்டேன், ஞாபகத்துக்கு வரலன்னு சொல்லு. என் நிலைமை இப்படி ஆனதை பார்த்து கிண்டல் பண்றியா முகேஷ்? கிண்டல் இல்ல சோபா, நிஜமா தான் சொல்றேன். டாடி, என்ன கண்ணா? இவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஷோபான்னு பேரு. வணக்கம். இப்ப கர்ப்பமா இருக்க. பார்த்தாலே தெரியுது. ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. ஷட் அப். என்ன காசுக்காக உடம்பு விக்கிற விபச்சாரி நினைச்சிட்டியா? மரியாதை என் கழுத்துல தாலி கட்டினா சரி, இல்லனா அக்கம் பக்கத்துல உள்ள 4 பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு நான் நியாயம் கேட்பேன். கூப்பிடுறி, நீ யார வேணாலும் கூப்பிடுறி. இந்த முகேஷை எவனும் ஆட்ட முடியாது. முட்டாள், புத்தியில உனக்கு அறிவு கிடைச்சாரா? இந்த பொண்ணை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்?
இனிமே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, நம்ம வம்ச வழக்க தான் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிறவ. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய இப்படி அவமானப்படுத்தலாமா? சரி, அவன் இப்படி எல்லாம் பேசுனதை நீ ஒண்ணும் மனசை வச்சுக்க வேண்டாமா? ராமையா, நல்ல மருமகளை உள்ள கூட்டிட்டு போயா. போமா அம்மா, போய் ரெஸ்ட் எடுத்துக்குமா. போமா வா. சரி, என்ன காரியம் பண்ணிட்ட? காலில் போட்டுருக்கிற செருப்பு எடுத்து தலைமையில வச்சுக்கிறா. மகனே முகேஷ், என்ன புத்தி இல்லாத தத்தி பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குடிக்கவும் தெரியும், சூதாடவும் தெரியும், மஜா பண்ணவும் தெரியும். ஆனா எதை எதை எந்தெந்த சந்தர்ப்பத்துல பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் கேளு. ஏய், நம்மள கொத்தவர பாம்ப அடிச்சு கொல்றதை விட அதே பாம்போட விஷத்தை எடுத்து உபயோகிக்கிறது தாண்டா ராஜதந்திரம். ஷோபா, ஐம் சாரி ஷோபா டார்லிங். என் அப்பாவுக்கு பயந்து இந்த நாடகத்தை ஆட வேண்டியதாயிடுச்சு. நிஜமா? உன் மேல சத்தியம். நீ எதுக்கும் பயப்படாத. என் அப்பா நம்ம மேரேஜ் ஒத்துக்கிட்டாரு. நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். Oh, how nice. ஆனா உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு. என்னது? உன்னை அவமானப்படுத்தின சங்கர் எனக்கும் விரோதி. அவனுக்கு சரியான புத்தி கற்பிச்சே ஆகணும். என்ன பண்ணணும் சொல்லு முகேஷ். அதுக்கு நான் சொல்றபடி நீ செய்யணும். சரி செய்றேன். இங்க வா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, तेरी ஏன் அழுது நிக்கிற? சந்தான் கே லக்ஷ்மி, மாமுடி உன்னை அடிச்சானே கா? இந்த பாவியே அப்படியாவது தொட்டா பரவாயில்லையே காசிம். ஒரு மஜா இல்ல, முத்த இல்ல. ஆள் வெயிட்ட பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆள் தான் ஷோக்கு, மத்ததெல்லாம் ரொம்ப வீக். புரிஞ்சு போச்சு. நிம்பல்கி குழந்தை ஓணும் நாத்து. எந்த பொண்ணுக்கு தான் குழந்தை ஆசை இருக்காது காசிமு? வயிற்றுக்கு இல்லைனாலும் மடியில ஒரு குழந்தை இருந்தா எவ்வளவோ சந்தோஷம். நான் பண்ணாத பூஜை இல்ல, நான் இருக்காத விரதம் இல்ல. எப்பதான் அந்த பகவான் கண்ணை திறப்பானோ? பகவான் கண்ணை திறந்து போட்டாரு. இனி உனக்கு குழந்தை பிறந்துடும். அச்சா சந்தான் கி லக்ஷ்மி, நீ பேஜார் பண்ணிக்கலனா நான் உனக்கு ஒரு வழி சொல்லட்டா? குழந்தை பிறக்கும்னா யாரு என்ன சொன்னாலும் கேப்பேன். அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. அபாயம் ஒண்ணும் இல்லாத உபாயம் இருந்தா சொல்லு. அல்லாஹ் கி கசம், இந்த காசி மாலை யாருக்கு அபாயம் இல்ல. ஜரங்க வா. எங்க பண்ணுனா அங்க நடக்குங்கறியா? தெரிக்கே நடக்காம எங்க போகுது? வேலை முடிஞ்சோனா எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்துரு. இது என்ன பண்ணுவா? காசிமு உள்ள வா, பால் குடுக்குறேன். கிரிஜா, கிரிஜா. யாருமா நீ? என் பேர் சோபா. நானும் கிரிஜாவும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். கிரிஜா, கிரிஜா. யாருமா நீ? என் பேர் சோபா. நானும் கிரிஜாவும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். அப்படியா? உட்காருமா. பரவாயில்ல சார். சார் நீங்க? நான் கிரிஜாவுடைய ஃபாதர். வணக்கம் சார். வணக்கம். கிரிஜா உள்ளதான் இருக்கா? கிரிஜா. வேண்டாம் சார், நான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்கிட்டயா? என்னம்மா விஷயம்? சார், நீங்க கிரிஜாவுக்கும் சங்கருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நீங்களே உங்க கையால கிரிஜா வாழ்க்கையை அநியாயமா நாசம் பண்ணிடாதீங்க. இந்த வார்த்தையை சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியாடி? கிரிஜா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். மூடை வாய. இத்தனை நாளா சங்கர் சங்கர் நான் அவர் பின்னால் அலைஞ்சிட்டு இன்னைக்கு அவர் கிடைக்கலன்னதும் ஏன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? கெட் அவுட். கிரிஜா, அவ வாயை ஏண்டி நீ அடைக்கிற? அவ சொல்ல வந்தத சொல்லட்டும். நீ தைரியமா சொல்லுமா. அம்மா, கிரிஜா சங்கர ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா. சங்கர் என் கூட ஜாலியா சுத்திட்டு இருந்தது கிரிஜாவுக்கு தெரியாது. நான் எவ்வளவு சொல்லியும் அவன் நம்பல. சங்கர ரொம்ப நல்லவர் நினைச்சேன். ஜென்டில்மேன் நான் நம்பினேன். கடைசியில என்ன 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 பண்ணாமா? கெடுத்து கை விட்டுட்டான். இது பத்தாது எனக்கு. கிரிஜா,
ஒரு மோசக்காரனை நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு தாயக போற நிலைமையில உள்ள என்ன இந்த உலகமே அடிச்சாலும் பல்லாது. அடிடி, அடி. இருமா, இரு. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா சார், நான் இப்ப முழுகாம இருக்கேன். சாக்கடையில வீசின பூவா மாறிட்டேன். இனிமே என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் என்ன செய்யறதுன்னே புரியல. என் குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. அப்பா, அவ சொல்றத நம்பாதீங்க. சங்கர் நிச்சயம் அப்படிப்பட்டவர் இல்லப்பா. பொறுமையா இருமா, ஆவேசப்படக்கூடாது. நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறேன். இன்னும் என்னங்க விசாரிக்கிறது? வயசுக்கு வந்த எந்த பொண்ணும் வெக்கத்தை விட்டு நான் இவனாலதான் கெட்டுட்டேன்னு பொய் சொல்ல மாட்டா. கை புண்ண பார்க்க கண்ணாடி வேற வேணுமா? அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு வாழ்க்கை நாசம் ஆகாம தயவு செஞ்சு பாத்துக்க. நோ ஜானகி, உள்ள போட்டு. கிரிஜா, ஆமா, நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறேம்மா. உள்ள போ, போ. சோபா, என் மகளோட வாழ்க்கை நாசமாகாம காப்பாற்றுறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் நாசமான உன் வாழ்க்கையை சீர்படுத்துறது. சங்கர் எங்க ஊர் பையன், அதோட என் சிநேகிதனோட பையன். அவன் தப்ப திருத்தி ஆகணும். ஆமா, இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டுற. உனக்கு நடந்த அநியாயத்தை அவங்க முன்னால சொல்லு. நான் உனக்கு நியாயம் வாங்கி தரேன். பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க அதட்டி மிரட்டி பலவந்தமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா கூட இருந்து சந்தோஷமா எங்க 2 பேரும் வாழ வைக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. என் அப்பா மாதிரி உங்களை நினைச்சு வெக்கத்தை விட்டு நான் எல்லாத்தையும் சொன்னேன். இந்த ஊர் ஜனங்க முன்ன இதையெல்லாம் நான் சொல்ல முடியுமா? சங்கரோட மானத்தை வாங்க போய் என்னோட மானத்தை நானே மண்ணோட மண்ணாக்கணும்னு சொல்றீங்களா? நான் பண்ணின தப்புக்கு தண்டனைய நானே அனுபவிச்சுக்கிறேன். உங்க மகளையாவது காப்பாத்திக்கிங்க. ராமூர்த்தி, ஏன் இப்படி மழை நினைச்சிட்டு வந்து நிக்கிற? மழையா? என் மனசுல கொந்தளிக்கிற எரிமலையால மழை இல்லடா, பிரளயமே வரப்போகுது. என்னடா என்னென்னமோ பேசுற? இதெல்லாம் என் தலையெழுத்துறா. உன் அருமை மகன் செஞ்ச காரியத்தினால என் தலையை வெடிச்சிடும் போல் இருக்கு. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ராமூர்த்தி, சொல்ல வந்தது எதுவா இருந்தாலும் புரியும்படி சொல்லு. இவ்வளவு நாளும் வெறும் சிநேகிதங்களாத்தான் இருந்தோம். இனிமே சம்பந்திகளாக போறோம்னு நான் எவ்வளவோ ஆசையோட இருந்தேன். ஆனா உன் மகன் எல்லாத்தையும் குட்டிச்சோராக்கிட்டான். டேய், உன் மகன் என்ன மட்டும் மோசம் பண்ணலடா, உன்னையும் மோசம் பண்ணிட்டான். சங்கர் என்ன பண்ணான்னு சொல்லு. உன் கண்ணு முன்னாலே அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டான். டேய், இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. என் மகனுக்கு தாலி கட்டுற யோக்கிய உன் மகனுக்கு எப்பவோ போயிடுச்சு. ராமூர்த்தி, கேள்ற உன் மகனோட அட்டூழியத்தை. காலேஜில் ஒரு பொண்ணு கூட பழகி அவளை ஏமாத்தி அவளை தாயார நிலைக்கு கொண்டாந்து கை கழுவிட்டான். யார் அந்த பொண்ணு? ஏண்டா, அவளை ஓ மருமகள் ஆக்கிக்கலான்னு ஆசையா இருக்கா உனக்கு? ஆனா அவ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். உன் மகன் சங்கர் ஒரு மோசக்காரன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இந்த ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன்கிட்ட இருந்து கிடைக்க போறது நரகம் தான். அது எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு ஊரை விட்டு போயிட்டானா? ராமூர்த்தி, ராமூர்த்தி, சங்கரா இந்த மாதிரி காரியம் பண்ணா என்னால இதை நம்பவே முடியலடா. நீ நம்பினாலும் நம்பலைனாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த காரணத்தை கொண்டு என் மகன் உன் வீட்டுக்கு மருமகளா வர்றது நடக்காத காரியம். அன்னைக்கு நான் கொடுத்த வாக்கை இன்னைக்கு மீற போறேன். அதுக்கு காரணம் உன் மகனோட கெட்ட நடத்தை. வர்றேன். புத்தியே இல்ல. யாருக்கியா? உங்களை நாகலிங்கம்னு ஈஸியா கூப்பிடுறாங்களே அவங்களுக்கு. இனிமேலாவது உங்களை கலியுக சகுனி அப்படின்னு கூப்பிடணும். என்ன ராமையா வாய்க்கு வந்தபடி வளர்ற சரக்கு சக்குனு ஏறிடுச்சா? உளர்லிங்க சுவாமி, உங்க சாமர்த்தியத்தை பாராட்டுறேன். அந்த சகுனி மகானுபாவனோட யோகிதை உங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருப்பீங்க.
மகாதேவனும் ராமமூர்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்கிரீட் கணக்கா போட்டு வச்சிருந்த கனெக்ஷனை எவ்வளவு ஈஸியா கட்டிங் பண்ணி வச்சிட்டீங்க. டாடி டாடி ஏன் இப்படி நிக்கிறீங்க? என்னாச்சு டாடி? டாடி அடிக்காதீங்க டாடி, ப்ளீஸ் டாடி, டாடி வேணாம் டாடி, அடிக்காதீங்க டாடி, நோ டாடி, நோ. தம்பி அடிக்காதீங்க ஐயா, உங்க கையெடுத்து கூப்பிடுறியா? தயவு செஞ்சு அடிக்காதீங்க. அடிக்கிட்டோம் சண்முகம், அடிக்கிட்டோம், எவ்வளவு வேணாலும் அடிக்கிட்டோம். உயிர் கொடுத்த தந்தைக்கு அவர் மகன் அடிக்க உரிமை இல்லையா? அவர் திருப்தி அடைகிற வரைக்கும் அடிக்கிட்டோம். என்ன எதுக்காக இப்படி அடிக்கிறீங்க? காரணத்தை சொல்லிட்டு அடிங்க டாடி. காரணமா? காரணம் நீ எனக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன் நினைச்சுக்கிட்டு தாண்டா. ஆனா நீ இவ்வளவு அசிங்கமான வேலை செஞ்ச மானத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டியடா. முகத்திலே முடிக்க கூடாது. டாடி டாடி, அவ்வளவு கேவலமான வேலை நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணுனேன்னு கேக்குறியா? உன் மேல தான் உயிரே வச்சு உன்னே கல்யாணம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்த கிரிஜாவுக்கு துரோகம் பண்ணிட்டியடா பாவி. என்ன சொல்றீங்க? இன்னொரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை கெடுத்து தாயாகிற நன்மை கொண்டு வந்துட்டியடா. எனக்கு மகனா பிறந்து இந்த கேவலமான புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? இது போய் யார் இப்படி சொன்னது? மூன்றா வாய. யாராவது சொன்னா நான் நம்பிடுவேனா? ராமமூர்த்தி என் உயிர் சிநேகிதன்டா, அவன் போய் சொல்ல மாட்டான். டாடி, என்ன பெத்த தாய் மேல சத்தியம் டாடி, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் நிரபராதி நீங்க மனப்பூர்வமா நம்பினதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல கால வைப்பேன். அம்மா, சூரியனை மேகம் மறைக்கிறதுனால உலகம் இருண்டுடாது, வெளிச்சம் நிச்சயம் வரும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை உங்களுக்கு புரியும். சங்கர் ரொம்ப நல்லவன்னு புரியும்மா. கிரிஜா, சங்கர் மேல நீ வச்சிருக்கிற பாசத்தால கண்மூடித்தனமா பேசாதம்மா. அவனை மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருமா. அம்மா, உங்க பேச்சு எனக்கு தர்றது சந்தோஷம் இல்ல, சங்கடம் தான். உங்க சந்தோஷத்துக்காக விஷத்தை என்ன குடிக்க சொல்றீங்களா? அந்த கேடு கிட்டவன் உன்னை இந்த அளவுக்கு பேச வச்சுட்டான்ல. இங்க பாரு, நீ எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, உனக்கும் சங்கருக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. கிரிஜா, 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 சங்கர், கிரிஜா, 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 நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக யாரும் என் மேல பழி சுமத்திருக்காங்க. யாரும் இல்ல சங்கர், அது சோபாதான். சோபாவா? ஆமா, அவ எங்க வீட்டுக்கு வந்து என்னென்னவோ சொல்லிட்டு போனா. நீ அவளை கெடுத்து கை விட்டுட்டியா? இப்ப ஒரு குழந்தைக்கு தாயாகிற நிலையில இருக்கலாம். அப்பா கூட அதை நம்பிட்டாரு சங்கர். எங்க அப்பாவும் அதை நம்பி எனக்கு கொடுத்த பரிசை பாரு. ஐயோ கிரிஜா, யார் என் மேல சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ என்ன நம்புற அதுவே போதும் கிரிஜா. சங்கர், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சங்கர். எனக்கு அது போதும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க யாராலையும் முடியாது கிரிஜா. அவன் கூட என்னடி பேச்சு? போடி உள்ள. அத்தை, சங்கர், கிரிஜாவுக்கு உனக்கு உள்ள காதல் முடிஞ்சு போன அத்தியாயம். நீ கிரிஜாவை மறந்தே ஆகணும். மாமா, நான் சத்தியமா சொல்றேன், சோபா சொன்னதெல்லாம் போய் எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. திருடன் எப்பவும் திருடன்னு ஒத்துக்கிறது இல்ல. ஜானகி, அதெல்லாம் நமக்கு இருக்கு. சங்கர், நாங்க கிரிஜாவுக்கு வேற இடத்துல சம்பந்தம் நிச்சயம் பண்ணிட்டோம். இனிமே இந்த வீட்டுக்கு வர்றதோ அவளை பாக்குறதோ பேசுறதோ சரியில்லை. ஜானகி, அவளை கூட்டிட்டு போ. கிரிஜா, ஆ,
jingle jingle jitaka ta ta, jingle jingle jitaka, jingle jingle jitaka, jingle jingle jitaka ta ta. Wow! Cheers! சந்தைக்கு வந்த சிங்காரி ஷோக்கு சங்கதி பாடும் முன்னோடு, மெத்தைக்கு வந்து வெள்ளோட்டம் பார்க்கும் மின்னலை வீசும் கண்ணோடு, பருவ பாடும் உஷாரையா பகலும் இரவும் விடாதையா, இனிய வயசு அனார்கலி இருக்கு அணைக்க வண்ணக்கிளி, உனது வேகம் எனது மோகம் இதழில் கனிரசம் பருகிட பருகிடவே. சந்தைக்கு வந்த சிங்காரி ஷோக்கு சங்கதி பாடும் முன்னோடு, மெத்தைக்கு வந்து வெள்ளோட்டம் பார்க்கும் மின்னலை வீசும் கண்ணோடு. மஞ்சள் தீட்டும் நிலவு உருகி உயிர் பாந்தல் போடும் கனவு, எட்டி போகும் அமுது எனது மனம் கொட்டி போன உறவு. உடலும் உயிரும் உனக்கிது உனக்கிது, இருந்தும் மறந்தும் அழைக்கிது அழைக்கிது, வா தலைவனே தழுவவே தவிக்குது, உரசி துடிக்குது மோகனம் கொதிக்கிறது. சந்தைக்கு வந்த சிங்காரி ஷோக்கு சங்கதி பாடும் முன்னோடு, மெத்தைக்கு வந்து வெள்ளோட்டம் பார்க்கும் மின்னலை வீசும் கண்ணோடு. வெற்றி பாதை திறக்கும் அனுதினமும் வெள்ளம் ஓடி செழிக்கும், வானம் கையில் சிரிக்கும் வசந்தங்களின் வாசல் உன்னை அழைக்கும். மனசும் மனசும் படிக்குது சரிகமா, மடைகள் திறக்க சிரிக்குது சிலுக்குது, ஹா சுதந்திரம் சுகம் தர நினைக்குதே, மயக்கம் மறைந்திட மங்கையின் சங்கமமே. சந்தைக்கு வந்த சிங்காரி ஷோக்கு சங்கதி பாடும் முன்னோடு, மெத்தைக்கு வந்து வெள்ளோட்டம் பார்க்கும் மின்னலை வீசும் கண்ணோடு, பருவ பாடும் உஷாரையா பகலும் இரவும் விடாதையா, இனிய வயசு அனார்கலி இருக்க அணைக்க வண்ணக்கிளி, உனது வேகம் எனது மோகம் இதழ் கனிரசம் பருகிட பருகிட jingle jingle jitaka, jingle jingle jitaka ta ta, jingle jingle jitaka, jingle jingle jitaka, jingle jingle jitaka. ஷோபா வா உங்க ஊருக்கு போலாம். எதுக்கு? நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? அதுக்கே எவ்வளவு அவசரப்படுற? சங்கரால தான் கர்ப்பானேன்னு ஊரு பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கல. நீ தான் அப்படி சொல்ல சொன்ன. ஆஃப் கோர்ஸ். ஆனா நாம இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு மாதிரியா பேசுவாங்களே. அப்படினா பயப்படாத. எங்க அப்பா சரியான சமயம் பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நேரா உன் வீட்டுக்கு வருவாரு. சந்தோஷமா கிளம்பு. கம் ஆன் டார்லிங். விடு. ஏன் இப்படி அவசரப்படுற? போ வர. எக்ஸ்கியூஸ் மீ. புஷ்பா, நீ எங்கயாவது ஷோபா பாத்தியா? இல்லையே. ஏன்? அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லையே. அவ காலேஜுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, தேங்க்ஸ்.
கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்னங்க ஜமீன்தார் நாகலிங்க சார் வந்திருக்காருங்க. ஐயோ என்னங்க சீக்கிரம் வாங்க. வணக்கம் ராமமூர்த்தி. 2 நாளா உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி பகலா தூக்கமே இல்ல. எதுக்கு? உட்காருங்க உட்காருங்க. எதுக்குன்னு என்ன கேக்குறீங்களே? நீங்களும் மகாதேவனும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அந்தஸ்தையும் மறந்து அவனுக்காக உயிரை கூட விடுற அளவுக்கு தயாரா இருக்கீங்க. அரண்மனையில போய் வாழ வேண்டிய உங்க ஒரே மகளை குடிசை வீட்டுக்கு கூட அனுப்புனீங்க, துணிஞ்சிட்டீங்களே. ஒரு விதத்துல அவனுக்கு யோகம் இல்ல, அநியாயமா கெடுத்துக்கிட்டா உங்க சிநேகிதத்தை. இப்ப கூட நாங்க சிநேகிதங்க தான். எங்களை பிரிக்க யாராலையும் முடியாது ஜமீன்தார். என்ன இப்படி சொல்றாரு? அவர் மகன் சங்கர் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். சிநேகிதத்துக்காக அப்படிப்பட்டவனுக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுங்க. நிச்சயம் கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை அவனுக்கு கொடுக்க மாட்டேன். இது நியாயமான பேச்சு. சிறப்பா வாழ வேண்டிய பொண்ணை அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்க கூடாதுதான். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடுக்கணும்னு அன்னைக்கே சொல்லிருக்காங்களே. ஆமா ராமமூர்த்தி, கோத்திரன்னு சொன்ன உடனே என் மகன் ஞாபகம் வந்துருச்சு. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அவனுக்கு டிஃபரன்ஸே இல்லையா? இந்த விஷயத்துல அவன் நெருப்பாட்டான். இங்க பாரு, பட்டணத்துல அவனை தனியா விட்டு வச்சிருந்தாலும் ஒரு சிகரெட்டு கூட குடிக்க மாட்டான். பிராந்தியும் விஸ்கியும் பக்கத்திலேயே வரக்கூடாது. எந்த பொண்ணையும் அவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஒரு விதத்துல அப்பம் மரியாதையை காப்பாத்துறதுக்கு என் மகனாட்டம் வேற யாரும் இல்ல. இவர் மகன் முகேஷ் அப்பப்பா அழகான குணசீல. ராமமூர்த்தி, காசை விட குணம்தான் முக்கிய ஐயா. எனக்கு என்ன குறைச்சலுங்கிற? கோடிக்கணக்கில் ஆசைய குமிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவன் சந்தோஷமா வாழணும்னா உங்க பொண்ணாட்ட ஒரு குணவதி என் வீட்டுக்கு மருமகளா வரணும். கேட்டீங்களா நாகலிங்க சார் சொல்றத? கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இந்த சம்பந்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த வார்த்தையை நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அந்த சங்கர் பை உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் பூரா டாம் டாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்க்ல ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதையும் நீச்சல் குளத்துல அறநிர்வாகம் ஆனதையும் ஊர் பூரா பாத்துருக்கு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எவனாவது உன் பொண்ண கட்டிக்க முன் வருவானா? சாகர வரைக்கும் உன் பொண்ணு பூஜரையில உட்காந்து ஜபமாலைய உருட்ட வேண்டியதுதான். வாயா போலாம். அவசரப்பட்டு போகாதீங்க, உட்காருங்க. ஏங்க இப்படி கல்லாட்டம் உட்கார்ந்திருக்கீங்க? நம்ம பொண்ணை பெத்தவங்க பிடிவாதம் பிடிச்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும். ஜானகி அம்மா, ராமூர்த்தி என்னவோ ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவர் மனசுல நான் கெட்டவங்கிற ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டுடுச்சு. ராமமூர்த்தி, நான் ஜமீன்தாரா பிறந்ததுதான் நான் பண்ண முதல் தப்பு. அது இருக்கட்டும், எல்லா ஜமீன்தாரும் ரொம்ப நல்லவங்களும் இல்ல, அதாட்ட எல்லா ஏழைகளும் கெட்டவங்களும் இல்ல. இருக்கிற நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தும் ஒரு பையனுக்கு தந்தையா உன் வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கேட்க வந்திருக்கனே, அதுக்கு காரணம் இருக்கு. என் மகனுக்கு பொண்ணு வேற இடத்துல கிடைக்காதுன்னு இங்க வரல, பொண்ணுங்க கியூல நிக்குது. என்னை விட இங்க கோடீஸ்வர மனுஷங்க இருக்காங்களே, அவங்களும் தரேங்கிறாங்க. ஆனா நீங்க பண்ண புண்ணியம் என் பையன் உங்க பொண்ணுதான் வேணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் உங்க இஷ்டம். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. என் மகளையும் ஒரு வார்த்தை கேட்டுறேன். அவளை என்னங்க கேக்குறது? இதெல்லாம் அவளோட நல்லதுக்கு தானே. எங்களுக்கு சம்மதம் தாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கே ஏதாவது ஒரு நல்ல சத்திரத்தை புக் பண்ணிருட்டுங்களா? எஸ்டேட்ல அரண்மனை ஆட்டம் பங்களா வச்சுட்டு ஏதோ இல்லாத வீட்டு கல்யாணம் மாதிரி நினைச்சிட்டு சத்திரத்தை புக் பண்ணுங்கிறீங்க. போடுங்கடா வீட்டுக்கு முன்னாடி பெரிய சாமியானா, ஊரைய குட்டி ஜாம் ஜாம் நடத்துவோம். அப்ப நான் வரட்டுங்களா? உங்க மனசுக்கு எப்படி இருக்கோ என்னவோ, ஆனா என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுங்களா? வரம்மா.
ஒலிம்பிக்கு போனதுக்கு அப்புறம் தானே தங்க பதக்கமே கிடைக்கும். தங்க மாதிரி குழந்தை வயித்துல வளர்றப்போ தங்க பதக்கம் எவளுக்கு வேணும்? குழந்தையா? நான் இன்னும் ஒலிம்பிக்கே போல, உன் வயித்துல குழந்தை எப்படி வந்துச்சு? இது காசிம் தயவு. காசிம்? அட பாவி, அவன் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். உன் ஆசைய தீர்த்து என் வீட்டு மானத்தைய மரியாதையை நாசம் பண்ணிட்டான் சண்டாள. அது இல்லைங்க. எது இல்ல? அவன் என்ன துர்வாச முனிவரா உன் காதுல சந்தான சங்க ஊதுறதுக்கு? இருடி, முதல்ல அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் உன்னை கொல்றேன். இல்ல, முதல்ல உன்னை கொல்றேன். என்ன பண்ற யார்? ஆஹா, வீட்லயே ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? காசிம், நீ சொல்லி கொடுத்த உபாயம் இவருக்கு என் மேல சந்தேகத்தை உண்டாக்கிடுச்சு. என்ன அந்த உபாயம்? வீட்டு நாசம் பண்ற உபாயம்? அரே பாய், நம்ம யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்றான் இல்லே. நிம்பல்கி தங்க பதக்கம் மேலே ஆசை, அந்த லட்சுமிக்கு தங்க விக்கிரகம் போல உள்ள பேட்டா மேலே ஆசை. அவ சொன்னதை கேட்டு கண்ணீர் விடுறத பார்த்து செத்து போன என் தங்கச்சி ஞாபகத்துக்கு வர இந்த லட்சுமியை என் தங்கச்சியாய ஏத்துக்கிட்டேன். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்க யோசனை பண்ணேன். நம்மளுக்கு தோஸ்த் ஆயுர்வேதிக் பண்டிட் சீதாராம சாஸ்திரி கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அவரு உன் பொண்டாட்டி கிட்ட உனக்கு மூடு வர காமரசம் கொடுத்தாரு. அந்த காமரசத்தை பால்ல கலந்து குடிச்சதுக்கு அமிர்தம் கணக்கா இருக்குன்னு 6 கிளாஸ் குடிச்சீங்கல்ல? 6 கிளாஸ் காமரசம், 6 கிளாஸ் காமரசம். சந்தானா, எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. என்னாச்சுங்க? ஏதோ வேணும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அமிர்தம் குடுக்கட்டா? அமிர்தமா? குடு. என்ன? ஆ? 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 ஐயோ. எனக்கு புரிஞ்சிடுச்சு காசிம், நான் சந்தேகப்பட்டது தப்பு காசிம். அரே பாய், இந்த அண்ணா தங்கச்சி மேலே சந்தேகப்பட்டா அந்த அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். பெஹன், இன்னைக்கு ராக்கி நோம்பு. பக்கத்து ஊடுங்கள்ல ராக்கி கட்டுறத பார்த்தேன். இந்த பெஹன் கையால ராக்கி கட்டிக்கணுங்கிற ஆசையில இந்த ராக்கி கயிறு வாங்கியாந்தேன். இந்த பாவிக்கு அது கொடுத்து வைக்கல. மாஃப் கரோ பையா. காசிம், காசிம் நில்லு காசிம். நீ எனக்கு மச்சான், நீ எனக்கு சொந்தம். என்ன மன்னிச்சிரு காசிம். பாய் மாமுண்டி, ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லு. பலன் கொடுக்கறதுக்கு பூமி தாய் குலம் பாக்குறாளா? ஓடுற கங்கை எந்த நிலன்னு பார்த்தா ஓடுறா? கே பையா, இன்னைக்கு பிறந்து நாளைக்கு சாக போற நாம ஹிந்து முஸ்லிம் ஹரிஜன் கிரிஜன் எதுக்கு பிரிக்கணையா? நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள், நாமெல்லாம் மனித ஜாதி. உண்மைதான் காசியம், உண்மைதான். வா சந்தானம், இந்த ராக்கிய உங்க அண்ணன் காசிம் கையில கட்டி விடு. ஷோபடாலிங், முதல்ல இதை குடிச்சு கூல் டவுன் ஆயிடு, அதுக்கப்புறமா பேசலாம். ஓகே, குடி. முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கும் கிரிஜாவுக்கும் கல்யாணம்ங்கறாங்களே, நிஜம்தானா? ஆமா. அப்படின்னா நான் உன்னை சின்ன விட வச்சுக்கிறேன். வெச்சுக்கிறியா? வெச்சுக்கிறேன்னு சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? கிரிஜா சங்கர மேரேஜ் பண்ணிக்காம தடுக்க என்ன உபயோகிச்சுக்கிட்டு இப்ப என்ன துரத்தலான்னு பாக்குறியா? நான் எங்க உன்னை துரத்துறேன்? மேரேஜுக்கு முன்னாடியே கட்டிட்ட உன்னை அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் கெட்டு போறதுக்கு காரணம் நீதான். இல்லம்மா சோபா, காரணம் யாரா இருந்தாலும் கெட்டது நிஜம்தான்னு நீயே உன் வாயால இங்க ஒத்துக்கிறப்ப இனி வாதாடி போராடி சும்மா உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்க பாக்குற. கிரிஜா அவனோட பொண்டாட்டின்னா நீ அவனோட வப்பாட்டி. எவ்வளவு சுலபமா இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தும் ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு இருக்கிற கௌரவம் இதானா? எங்க வம்சத்துல இதை விட அதிகமா கௌரவம் கொடுக்க தெரியாதுமா. இனி இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்பவே ராமூர்த்தி சாரோட வீட்டுக்கு போய் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்.
முகேஷ், உன் கிளி பறக்க துடிக்குது, பயங்கரமா பேசுது. இந்த பச்சை கிளியை வெளியே பறக்க விடக்கூடாது. இப்ப எப்படி போய் சொல்லுவேன்? இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதியா? யோ, சீக்கிரம் முடிங்கயா வேலைய. காசு என்ன சும்மாவா வருது? பாத்தியா ராமையா, எப்படி நடக்குது பார் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். என்னத்த சொல்றது சுவாமி, இதையெல்லாம் என்னால நம்பவே முடியல. 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை பண்ணிட்டீங்களே, இதை எல்லாத்தையும் உங்களால எப்படி சாதிக்க முடியுதுங்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. போங்க. என் பேர் என்ன சொல்லு? நாகலிங்க சார். அந்த நாகப்பாம்பு எப்படி புத்துக்குள்ளேந்து மறைஞ்சு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்குதோ, அதாட்ட இந்த நாகலிங்க எங்கெங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் பாத்துக்கிட்டு இருப்பான். ராமையா, என் மகன் முகேஷோட மேரேஜ் நடக்கட்டும். அது நடந்ததும் இதே இடத்துல இதை விட பெரிய அரண்மனை கட்டலன்னா என் பேரு நாகலிங்கமே இல்ல. அது வா போலாம். காசு இங்க வா. மாஜி, யாருக்கும் தெரியாம எனக்கு ஒரு உதவி பண்றியா? ஜி மாஜி. சங்கர் எங்க இருந்தாலும் பார்த்து இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துரு. கண்டிப்பா கொடுத்துறேன் மாஜி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அந்த பகவான் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஏண்டி சந்தானலட்சுமி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறிய. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னாரா? உங்க புருஷன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு, ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்கன்னாரு. 2ன்னு சொன்னாரா? 2 குழந்தைங்களா? இனிமே நீங்க என்ன தொடக்கூடாது. அதோட நீங்க ராத்திரி பகலும் தனியாதான் தண்டால் போட்டுக்கிட்டு இருக்கணும். தனியாவா? உனக்கு 2 குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டாதானே? ஆசை பாரு. இந்த பங்களாவுல என்ன அடைச்சு வச்சிருக்காங்க? அபாயத்துல இருக்கு. அபாயம், உடனே காப்பாத்துங்க. சோபா, என்னங்க? சீக்கிரம் காட்ட போடுற. சீக்கிரம் போடு. என்னங்கண்ணே, ஈசிப்பே காடுறீங்களா? தெரியல. அப்ப கல்யாணத்துக்கு போல இல்ல, நாம பண்ணுங்க. சோபா, சோபா, எங்க இருக்க சோபா? நீங்க எனக்கு ரொம்ப உபகாரம் பண்ணிருக்கீங்க. ஐயோ, உப்பு காரெல்லாம் வெளியே வந்து பாத்துக்கலாம். சீக்கிரம் வா. சீக்கிரம் வா.
சங்கர் பாய், அட காசிம், நிம்மளை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சேன், கிடைக்கல. அல்லாஹ்க்கு ஷுக்ர், இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன். இங்க என்ன பண்றீங்க பாய்? என் மேல சுமத்தப்பட்ட பழிய தொடக்கணுங்கிறதுக்காக சோபாவை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அவ கிராமத்துக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க, நானும் அங்கதான் போறேன். காசிம், கிரிஜா நல்லா இருக்காளா? சங்கர் எப்ப வருவாரு, தன்னை எப்ப கூட்டிட்டு போவார்னு நிம்பளுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நிம்பளுக்கு ஒரு லெட்டர் கூட கொடுத்து விட்டுருக்காங்க, படிங்க. மை டியர் சங்கர், என் உயிருக்கு உயிரான உங்களை விட்டு வேறொருத்தர் கையால தாலி கட்டிக்கிற நிலையில நான் இருக்கேன். எங்கிருந்தாலும் உடனே வந்து என்னை கூட்டிட்டு போங்க. உங்களைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்காக தான் இந்த உலகத்துல இன்னும் உயிரோட இருக்கேன். சங்கர், நம்ம ஒருத்தர் பிரிஞ்சு வாழறதை விட தம்பதிகளாகி இந்த மோசமான உலகத்தை விட்டு சொர்க்கத்திலேயாவது சேர்ந்து வாழலாம். அன்புடன் கிரிஜா. காசிம், நான் உடனே கிரிஜாவை பார்க்கணும். கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு விஷயம், அங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா அந்த பத்மாஷ் நாகலிங்கம் படாபடா ரவுடிங்களை அங்க காவலுக்கு வச்சிருக்கா. அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் காசிம், வா போலாம். ஐயா, உங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்குங்க. யாரு? யாரோ சோபாவா. என்ன மன்னிச்சிருங்க சார். எழுந்துருமா, எழுந்துரு. என்னம்மா, என்னாச்சு? உங்க மகன் சங்கர் மேல பழி சுமத்தி அவர் கெட்ட பேரை உண்டாக்கிட்டேன். நிஜமா சங்கர் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு அநியாயம் பண்ணது அந்த முகேஷ் தான். முகேஷா? நாங்க கிரிஜா காலேஜ் மேட்ஸ். என் பேரு சுரேகா, இவ பேரு நிரேகா. ஓஹோ, அப்படியா? நாங்க கிரிஜாவை பார்க்கலாமா? போய் பாருங்க, போங்க. போலாமா? தேங்க்யூ. வாங்கடா. கிரிஜா, கிரிஜா, அது எப்படி நான் இல்லாம உன் கல்யாணம் நடக்கும்? நான் தாண்டி உன் சுரேகா. சுரேகா, நீ எப்ப வருவேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு இருந்தேன். அம்மா, இவங்க 2 பேரும் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இவ பேரு சுரேகா. ஹலோ, நான் இவ தங்க நிரேகா. ஆண்டி, இந்த கல்யாண சேலை இவ்வளவு சீப்பா இருக்கே, இதோட விலை 100 200? 3000 ரூபாய் சேலை நான் தான் எடுத்தாந்தேன். துபாயில இருந்து நாங்க வாங்கிட்டு வந்த நகைங்களுக்கு இந்த சாரி மேட்சே ஆகாது. துபாய் நகைங்களா? எங்க கொடுங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, முதல்ல போய் ஒரு நல்ல சேலை எடுத்துட்டு வாமா. சரிம்மா. ஆண்டி, அப்படியே எங்களுக்கு சேலை எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் நீங்களும் போங்கடி. போங்கடினா சீக்கிரம் போங்க. ஜல்தி ஜல்தி போங்க. அரே அரே அரே, இது போட்டுக்கோ. இந்த பார்த்து ஜாக்கிரதையா போங்க. உங்களை எல்லாம் காப்பாத்துவார்.
வாங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஏய் நில்றா. என்ன விடு. வேண்டாம், இப்ப நீ போகாத. நீ போனா நமக்கு தான் அவமரியாதை. அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. கிரிஜா. நான் கிரிஜா இல்ல, ஷோபா. ஷோபா, நீ இங்க எப்படி வந்த? நடந்துதான் வந்தேன். இல்ல உன்னை வீட்டுல பூட்டி வச்சுட்டு வந்தனே. போடா முட்டாள். புயல பூட்டி வைக்கிறது முடியாத காரியம். சத்தியத்தை அழிக்கிறது நடக்காத காரியம். நீ என்ன ஏமாத்தி கிரிஜாவை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு திட்டம் போட்டல்ல, துரோகி. நீ பண்ணுன அநியாயத்துக்கு தகுந்த தண்டனை கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. ஷோபா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா? மேரேஜா? உன்னையா? நானா? நெவர் நெவர். முகேஷ், மேரேஜுக்கு முன்னாடி என் பக்கத்துல வந்து படுத்தவ நீ. உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா? என்ன ஆனாலும் சரி, கிரிஜாவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அது நிச்சயம் நடக்காத காரியம். உன்னை உயிருக்குயிரா நம்பி உன்னோட பழகின இந்த பொண்ணை மோசம் பண்ணிட்டு இப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? அதுவும் கனவுல கூட நடக்காது. அயோக்கிய ராஸ்கல், எங்க நட்பை பிரிச்சு வச்சு விரோதத்தை உண்டாக்கிட்டியடா. ஷோபா வந்து நடந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். மகாதேவா, இவன் கூட என்ன பேச்சு கூட்டு பஞ்சாயத்தை. இதுதான் பஞ்சாயத்து. நான் இங்கேயே தீர்ப்பு கொடுக்குறேன். முகேஷ், மரியாதையா ஷோபா கழுத்துல தாலியை கட்டு. மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான். உங்க தீர்ப்புப்படியே நான் இப்ப நடக்கிறேன். இந்த நிமிஷமே ஷோபா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். தாலி கட்டுறேன்.
டோன்ட் மூவ். தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணிட்டியடா. என்ன காரியம் பண்ணிட்டடா முகேஷ்? ஐயோ இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். மை காட். நாகலிங்க சார், அந்த பொண்ணு செத்துட்டா. உங்க பையனை அரெஸ்ட் பண்ண போறேன். இன்ஸ்பெக்டர், முதல்ல அந்த வேலையை பண்ணுங்க. முகேஷ், ஐ அம் அரெஸ்டிங் யூ. இன்ஸ்பெக்டர், நான் கிரிஜாவை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு தாலி கட்டத்தான் போறேன். இன்னும் யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. டேடி, ஏய் முகேஷ். ஐயோ, மகாதேவா, என் மகன் இப்படி ஒரு வேலையை செய்வான் நான் கனவுல கூட நினைக்கல. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இன்ஸ்பெக்டர் ரொம்ப சின்சியர். அவனை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான். ராஸ்கல், அவனை விடக்கூடாது. யாரம்மா நீ? ஏங்க தனியா நிக்கிற? அது வந்து நான் பயப்படாதம்மா, என்ன விஷயம்னு சொல்லு. அதோ அவரே வந்துட்டாரு. கிரிஜா, யார் நீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுப்பா. உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பெரியவங்களுக்கு தெரியாம ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க சொல்றது நிஜம்தான். சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் மனசார விரும்பணும். எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சு இவள நாகலிங்கத்தோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டாங்க. அதுக்கு இவ அப்பா ராமூர்த்தியும் ஒத்துக்கிட்டாரு. அந்த பாவி நாகலிங்கம் கொலை செய்யவும் தயங்காதவன். அது சரி, நீ யாரப்பா? மிலிட்டரி மகாதேவனோட மகன் சங்கர். மகாதேவனோட மகனா நீ? அவர் பஞ்சாயத்துல உட்கார்ந்தாருன்னா தர்மம் நிலைச்சிருக்குமே. மேஜர் மகாதேவ மகனா நீ? உங்க வம்சத்துல யாரும் தர்மம் தவற மாட்டீங்களாப்பா? என் கூட வாங்க, நாம கோயிலுக்கு போலாம். நானே முன்னே நின்னு கல்யாணத்தை நடத்துறேன். எங்கேயும் போக வேண்டாம். இப்பவே இங்கே எங்க கல்யாணம் நடக்கணும். நீங்க தான் இப்ப எங்களுக்கு தெய்வம். உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். தாலி வேணுமாப்பா? இதோ தாலி நான் கொண்டாந்துருக்கேன். இந்தா போடுமா. தாலி கட்டு. வருஷம் நீங்க சந்தோஷமா வாழணும். உங்க உதவியை நாங்க மறக்க மாட்டோம். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம்.
ஷோபா என்ற பெண்ணை ஏமாற்றி கெடுத்து அவளை கொலை செய்த குற்றத்திற்காகவும் ராமமூர்த்தியின் மகள் கிரிஜாவை கொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காகவும் குற்றவாளி முகேஷுக்கு ஈபிகோ 302வது செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. முகேஷுக்கு உடந்தையாக இருந்த அவரது தந்தை நாகலிங்கத்திற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. யோகமே கொஞ்சவா குலங்குது சந்தோஷம்தான் இன்றுதான் கிடைக்குமே நிம்மதி நமக்கிங்கு. வாழ்த்துதே வானில சுதந்திர சுகமிங்கு தேரிலே செல்லலாம் புது யுகம் நாம் என்று.